ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்த்தீங்கன்னா பாரத் பற்றின ப்ரோ கபடி சீசன் 10 தமிழ் தலைவர்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு மேட்ச் ஜெயிச்சு அப்புறம் படு தோல்வி அடைஞ்சிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து இன்னைக்கு வந்து பெங்களூர் புல்ஸோட ஜெயிக்குமா, காலை அடக்குமா, ரியல் ஜல்லிக்கட்டு இன்னைக்கு தான்ற மாதிரி கபடி ஃபேன்ஸ் வந்து தீவிரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கான ரிசல்ட் கிடச்சிருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். தமிழ் தலைவர்ஸ் தான் ஜெயிச்சிருக்கு. அதில் இந்த சந்தேகம் மேலே புல்ஸ் வந்து அடக்கியாச்சு. அதை பற்றின ஹாப்பியான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு போய்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோ உனக்கு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் உங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே மக்களே, இன்றைக்கி மேட்ச் வந்து தரமாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். 40 ஒரு 20 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில், ஒரு 15 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் வந்து நம்ம புல்ஸ் வந்து தோக்கடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து ரைவல்ரி இது வந்து திருப்பி கொடுக்க வேண்டியதை கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு பாயிண்டில் தோற்றோம். அதுவும் கடைசி நிமிஷத்தில் ப்ரோ கபடியில் தமிழ் தலைவர்ஸ்ன்றது ஒரு சோக்கி தெரியும் எல்லாத்துக்கும். கடைசி நேரத்தில் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் லீடு இருப்பாங்க, செகண்ட் ஹாஃப்லேயும் லீட் இருக்கும், கடைசி 5 நிமிஷத்தில் வந்து சோக்காகி தோப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டில் நம்ம வந்து இருந்தோம். ஒரு பாயிண்டில் வந்து நம்ம பெங்களூர் புல்ஸ் கிட்ட தோல்வி அடைஞ்சோம். அதை வந்து இன்றைக்கி திருப்பி கொடுக்க மாமின்ற மாதிரி திருப்பி கொடுத்தாச்சு. 15 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் நம்ம ஜெயிச்சிட்டோம். வேறு லெவலான ஒரு வெற்றி வந்து தமிழ் தலைவர்ஸ்க்கு வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லணும். இந்த மேட்ச்சில் வந்து நரேந்தர் வந்து வேறு லெவலில் ஒரு 8 பாயிண்ட் 15 பாயிண்ட் கிட்ட எடுத்திருந்தார். அப்புறம் அஜிங்கியா பவான் வந்து வேறு லெவலில் ஆட்டமாடி எல்லா டூவா டே ரைடு அப்புறம் சூப்பர் டேக்கல் சமயத்துலலாம் போயிட்டு நல்லா ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து மாசாக கொடுத்தாரு. நம்ம நரேந்தர் வந்து எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பப்பெல்லாம் போனஸ் பாயிண்ட் கொடுத்து அவருமே சிறப்பாக செஞ்சார். டிஃபென்ஸில் வந்து நம்ம சாகில் 2 பேருமே வந்து இந்த பிகேஎல் சீசன் 10ல் 50 பாயிண்ட் குவிச்சிருக்காங்கன்றது எந்த சந்தேகமும் இல்லை. எப்படி 50 பாயிண்ட் வந்து 2 பேரும் குவிச்சிருக்காங்க. நம்ம தமிழ் தலைவர்ஸ் டீம்லேருந்து டாப்பில் வந்து இருக்காங்க. 2 பேரும் 50 பாயிண்ட் குவிச்சு வேறு லெவலில் ஒரு சைகை செஞ்சுருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஒரே மேட்ச்சில் 2 பேரும் 50 பூர்த்தி செஞ்சுட்டாங்கன்றது மறக்கவே முடியாதுங்க. வேறு லெவலான ஒரு மேட்ச் தான் இன்றைக்கி நடந்தது. தமிழ் தலைவர்ஸ் வந்து பேக் டு பேக் ஜெயிச்சிருக்கு. இனி அடுத்தடுத்து 4 மேட்ச் லைனப் வந்து இருக்குது. அடுத்தடுத்து ஜெயிச்சோம்னா நம்ம பிளே ஆஃப் கனவு பிரகாசமாக இருக்குங்க. அடுத்தடுத்து தமிழ் தலைவர்ஸ் இன்றைக்கி விளாண்ட மாதிரியே திருப்பி விளாண்டுச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட கனவு பிரகாசமாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் தமிழ் தலைவர்ஸ் அடுத்தடுத்த மாதிரி ஜெயிக்குமான்னு. ஜெயிச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி விளாண்ட மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது தமிழ் தலைவர்ஸ் ஜெயிக்குன்ற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவங்க அவுட்புட்டாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக விளாண்டாங்க. ரைடு போகிறதா இருக்கட்டும், அவசரப்படாமல் இருந்தாங்க. ஒரு சில இடங்களில் ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு செகண்ட் அவசரப்பட்டு அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணாங்க. அப்போ வந்து ஒரு சூப்பர் ரைடு வந்து போச்சு புல்ஸுக்கு. ஆனால் மற்றபடி வந்து எங்கேயுமே வந்து அவசரப்படுறதோ நம்ம பார்க்க முடியல தமிழ் தலைவர்ஸ். இது வந்து தான் மெச்சூரிட்டியான கேம்னு சொல்ல வருது. ஒரு அவசரப்படாமல் பொறுமையாக வந்து டேக்கிள் பண்ணி ரைடு பண்ணால் நம்ம ஜெயிக்கலாம். அவசரம் கடைசி 5 நிமிஷத்தில் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணாங்க. இன்றைக்கி சூப்பராகவே சாக கேப்டன்சி வந்து சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி கேப்டன்சியாகவே வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ண டீமை அதில் எந்தமே குறை சொல்லவே முடியாது. நம்ம தமிழ் தலைவர்ஸ் கோச்சுமே வந்து சூப்பராக வந்து கைட் பண்ணி எல்லாத்துக்கும் மோட்டிவேஷன் கொடுத்து சூப்பராக பவர் புல் பண்ணியிருக்காங்க தமிழ் தலைவர்ஸ். வேறு லெவலுங்க. இதே மாதிரியே ஜெயிச்சிட்டே போங்க. நம்ம பிளே ஆஃப்க்கு போகிறோம். போன சீசன் எப்படி பிளே ஆஃப்க்கு போனோமோ இந்த சீசன் பிளே ஆஃப் போய் கப்பை தூக்குன்ற கனவு வந்து தமிழ் தலைவர் ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி மேட்ச்சில் வந்து புல்ஸை தோக்கடிச்சோன்னே ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. நம்ம இந்த சீசன் கப் அடிக்கலான்னு. அந்த நம்பிக்கையை வந்து தமிழ் தலைவர்ஸ் வீணடிக்காதுன்னு நம்புகிறேன். ஓகே, தமிழ் தலைவர்ஸ் வந்து இன்றைக்கி ஜெயிச்சிருக்கு. வேறு லெவலில் ஜெயிச்சிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் நினைக்கிது மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லணும். இன்றைக்கி விளாண்ட ஆட்டம் வந்து டீசெண்டாக எங்கேயுமே ஒரு சில இடங்களில் மிஸ்டேக் பண்ணாங்க. மற்றபடி எந்த இடத்துலையுமே சொதப்புறதோ இதுவோ நம்ம பார்க்க முடியல தமிழ் தலைவர்ஸ் பொறுத்த வரைக்கும். அதனால் இதே ஆட்டத்தை வந்து அடுத்தடுத்த மேட்ச்சை அவங்க செயல்படுத்தினா கண்டிப்பாக வந்து நமக்கு டைட்டில் கண்டிப்பாக இந்த சீசன் நம்ம டைட்டில் அடிக்கலாம். பூனேர் பால்டன், ஜெய்ப்பூர் வின் பேட்டர்ஸ் மாதிரி ஒரு தரமான டீமை நம்ம செய்யணும்னா இன்னும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும். இன்னும் கோர்வையான ஒரு டிஃபென்ஸாக இருக்கட்டும், ரைடாக இருக்கட்டும், மெச்சூரிட்டியான கேமை செயல்படுத்தணுன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே மக்களே, தமிழ் தலைவர் ஜெயிச்சிருக்கு. இதை விட வேறு ஹாப்பி வேணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழ் தலைவர் ஜெயிச்சிருச்சு. இப்போ வந்து 10வது பிளேஸில் தான் இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிற 3 டீமுமே 37 பாயிண்ட்ஸ் தான் இருக்காங்க. அதனால் வந்து பிளே ஆஃப் கனவு பிரகாசமாக தான் இருக்குது. இனி அடுத்தடுத்தமாக ஜெயிக்கணும். தோக்காமல் ஜெயிச்சிட்டே போனோம்னா நம்ம பிளே ஆஃப்குள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கப்பு தூக்கிறத பற்றி யோசிப்போம். ஓகே மக்கள், தமிழ் தலைவர்ஸ் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கு. அதை பற்றி நீங்கள் நினைக்கிறதே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக், சப்ஸ்கிரைப் டு டிஎஸ்கே டெக் யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.